தாமரை போன்ற இதழ்கள் மலர்வது போல நம்முடைய உடல் மென்மைத்தன்மை அடைந்து சுகபோக வாழ்க்கை ஆனந்தம் அடையலாம் என்பதை அழகாக விஷ்ணு சகசரநாமத்தின் 348வது திருநாமம் சொல்கிறது. நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், இந்த சகசரநாமம் சொல்வதால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்று. பொதுவாக ஒரு மந்திரத்தை சொல்வதால் என்ன பயன் என்று தெரிந்து கொள்வது மகிழ்ச்சி என்றாலும் அதற்காக மட்டுமே நாம் சொல்லக்கூடாது, இயல்பாக இயற்கையாக சொல்ல வேண்டும். நான் ஒவ்வொரு அடியார் திருக்கூட்ட வைணவ பெருமக்கள் மட்டுமல்ல, எல்லா பக்தர்களிடத்திலும் ரங்கனுடைய அடிவற்றி கேட்டுக்கொள்கின்றேன். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருளாகிய பரந்தாமன் ரங்கனை நீங்கள் மனதார அடைவதற்கு சொல்ல வேண்டிய மகோ உன்னதமான உச்சித்தமான சகசரநாமத்தினுடைய உன்னத திருநாமம் 348. பத்மநாபாய நம என்றால் பத்மநாப சுவாமியே நம் இதயத்தில் குடிபுகுந்து ஆனந்தம் தருவார். நாமும் பொழிவு பெறலாம்.